நான் வரேன் கலை. சரி அபி. வரேன் பாப்பா. அபி, பாப்பா உங்ககிட்ட என்னை விட்டு போகாத இருன்னு சொல்றா. எனக்கு உன்னை விட்டு போக கூடாதுன்னு தான் பாப்பா தோணுது. ஆனா வீட்ல நான் வருவேன்னு சஞ்சீவ் காத்துட்டு இருப்பான். அவனை நான் பார்க்க போகணும். அதான். என்ன பாப்பா, நீ சேலைய புடிச்சுக்கிட்டு என்ன போகவே விட மாட்டேங்கிற? அபி, உங்களை விட்டு பாப்பா இருக்க மாட்டா அபி. ஐயோ வா. என்னை விட்டு இருக்க மாட்டியா? அம்மா போயிட்டு வந்துடுறேன். இந்தா போயிட்டு வரேன். என்ன சமத்தா இருக்கணும். ஆக்ஷன் டயலாக். யோ, நான் ஒழுங்கா தான் நிப்பாட்டி இருக்கேன். நீ தேவையில்லாம வந்து இடிச்சிட்டு போயிருக்க. உன் வண்டி தான் ஏமால செஞ்சிட்டு இருக்கு. யோ போயா, நீ ரொம்ப ஒழுக்கமானவன். ஏமா கேக்கு போயிட்டு இருக்கு, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஒரு 5 நிமிஷம் சார். ஏமா வீட்ல இருந்தானமா வந்த? வீட்டுக்கார்ட்ட அப்படியே பேசிட்டு வந்திருக்கலாம்ல. வந்ததே லேட்டு, இதுல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போன் நோண்டிட்டு இருக்கீங்க. போமா போய் சீக்கிரம் பேசிட்டு வாமா. ஏப்பா நீங்க எல்லாம் ரெடியா? அம்மா வரதுக்கு லேட் ஆகும். ஹலோ சுந்தரி. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். இப்போ நீ எங்க இருக்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல மேடம். ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆக்டிங்காக வந்திருக்கேன். ஆக்டிங் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வந்து நான் சொல்ற வேலையை முடிச்சு கொடுக்கணும். உன்னால முடியுமா? நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா மேடம்? எங்க வரணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்கோ. சரி மேடம், நீங்க சொன்னது அப்படியே பண்ணிடலாம். நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னம்மா போன் பேசிட்டியா? இதோ வந்துட்டேன் சார். ஸ்ரீஜா, நீ சொன்னபடி உன் பிளான்லாம் சரியா போகுமா? சொதப்பிடாதடி. சொதப்பெல்லாம் சான்ஸே இல்லம்மா. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அம்மா அங்க பாரு. ஸ்ரீஜா, மந்திரவாதி சொன்ன மாதிரி மங்கா ரோட்டு கடையில் தாண்டி வேலை செய்யறா. வாட்ஸ்அப்ல பார்த்த மாதிரி அபி குழந்தை இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சு தூக்கிட்டா. அபி குழந்தைய நம்ம கைக்கு வந்துரும். குழந்தைய வச்சு சஞ்சீவ் கிட்ட இருக்கிற பணத்தை நீ ஈஸியா புடுங்கிடலாண்டி. அதுக்கப்புறம் இந்த அபிக்கு நம்ம கிட்ட சவாலை தோக்கறத தவிர வேற வழியே இல்ல. உன் பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலாண்டி. அம்மா இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. மந்திரவாதி துணைய நம்ம கூட இருக்காரு. அப்புறம் என்ன? அபி நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது கூட மந்திரவாதி நமக்கு துணையா தான் இருந்தாரு. அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேடி. மா அப்போ அபிக்கு சப்போர்ட்டா அந்த அணு இருந்தா, அதனாலதான் நாம தோத்தோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. அப்படி சொல்லாத ஸ்ரீஜா. அபிக்கு சப்போர்ட்டா அபி குழந்தை இருக்கே, அது அணுவை விட
பயங்கரமான ஆளுடி அது. நீ பாக்குறத பார்த்தா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கே. ஏய், நான் சொல்றது உண்மை ஸ்ரீஜா. அபி குழந்தைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குடி. அதுதான் அபிய காப்பாத்துது. மா, சும்மா இந்த குழந்தை சக்தி அது இதுன்னு அம்மன் படம் கதையில என்கிட்ட சொல்லாத. அந்த அபி குழந்தைக்கு சக்தி இருந்தா அது முதல்ல நம்ம கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அது காப்பாத்தட்டும். ஏதோ எனக்கு தோணுனத நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஏய், நீ கால் பண்ணிய அந்த சுந்தரி எப்ப தாண்டி வருவா? வந்துருவா, வெயிட் பண்ணு. சரி. அந்த ரவுடி அருள் கால் பண்றான். சொல்லு அருள். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் சஞ்சீவுக்கு குழந்தை போட்டவ அனுப்பி உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, 5 கோடி பணம் கொடுத்தா உன் குழந்தை உனக்கு கிடைக்குன்னு நான் சொன்னேன் மேடம். அவனும் நம்பிட்டான் மேடம். பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டான் மேடம். எப்ப எங்க வந்து பணம் தரணும்னு அப்புறமா சொல்றேன்னு சொல்லி போன வச்சுட்டேன் மேடம். சஞ்சீவ், நீ சொன்னதை கன்ஃபார்மா நம்பிட்டான்ல? கன்ஃபார்மா நம்பிட்டான் மேடம். எப்படி சொல்றேன்னா, சஞ்சீவ் கிட்ட நான் பேசும்போது சஞ்சீவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சு மேடம் எனக்கு. அது அவன் ஒய்ஃப் அபியா தான் இருக்கு மேடம். சஞ்சீவ் போன் பேசும்போது அபிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சமாளிச்சிட்டான். அதை வச்சுதான் மேடம் சொல்றேன். நான் சொன்னத சஞ்சீவ் முழுசா நம்பிட்டான் மேடம். மேடம், நான் இப்ப இடத்தையும் நேரத்தையும் சொன்னா சஞ்சீவ் பணத்தோட அங்க வந்துருவான் மேடம். சூப்பர். ஒரு 1 hour கழிச்சு சஞ்சீவ நான் சொல்ற இடத்துக்கு அவன பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி உன்னோட ஆளுங்களை வச்சு சஞ்சீவ் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். அப்புறம் உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தரேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். அம்மா, சஞ்சீவ் கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை புடுங்குற ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு. அபி குழந்தையையும் நானே டைரக்டா இறங்கி தூக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த அபிய நான் சவால தோக்கடிக்க போறத அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. பஞ்சு டைலாக் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள சேத்த வாரி அடிச்சிட்டு போயிட்டான். ஜஸ்ட் மிஸ். இல்லனா ஏன் மேல விழுந்திருக்கும்பா. அம்மா, என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு? என்னோட காஸ்ட்லி புடவை, என் மேக்கப், என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு. ஓவரா பேசினா இப்படித்தான் எடக்கு முடக்க ஏதாவது நடக்கும். ரீஜா, கெட்ட சக்திய நாடி அந்த தெய்வ குழந்தைய தூக்க நினைக்கிறியா? மனுஷனால கடவுளை ஜெயிக்க முடியுமா? இது கூட தெரியாத அற்பமே, அற்பமே. அந்த தெய்வ குழந்தைய தூக்க நினைச்சதுக்கு தான் இப்ப நீ சேத்துல அடி வாங்குன. இனி எதுலெல்லாம் அடி வாங்க போறேன்னு பாரு. அந்த அம்மனோட அவதாரமாவே வந்து பிறந்த குழந்தைகிட்ட உங்க வேலைய காட்டுறீங்களா? இனி என்ன பாடுபட போறேன்னு பாருங்க.
என்னடா இது? உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மையே வேண்டாமா? நல்ல குழந்தையா இருப்ப போல பொம்மைய வச்சுலாம் விளையாட மாட்டேங்கிற. பொம்மைய வச்சு விளையாட உன் குழந்தை சாதாரண குழந்தை இல்ல அபி, தெய்வ குழந்தை. அது விளையாட அக்கிரமம் பண்றவங்க தான் தேவை. ஆத்தாலையும் அப்பனையும் காப்பாத்த பிறந்த அவதார குழந்தை உன் குழந்தை. அத சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அது கூட விளையாட பாக்குறாங்க சில கேடுகெட்ட மனுஷங்க. அந்த கேடுகெட்ட மனுஷங்களை பொம்மையா வச்சு இனி உன் குழந்தை எப்படி விளையாட போகுது தெரியுமா? ஸ்ரீஜா, நீ அந்த மந்திரவாதி நம்பூதிரி, நீங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து விளையாடுற நரிங்கன்னா அபியோட குழந்தை ஒத்தையா உங்களை அடிச்சு ஓட ஓட துரத்த போற புலி. அந்த புலிக்கு முன்னாடி நரி ஊலை விட்டுட்டு ஓட வேண்டியதுதான். என்ன பாப்பா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் கூட இருக்கேன்னு ஒரே குஷியா? நாத்தம் அடிக்குது. ஐயோ, இவ இந்த சேரோட எப்படித்தான் நிக்கிறாளோ தெரியல. பக்கத்திலேயே போக முடியல, ஒரே வாடை. ஏன் ஸ்ரீஜா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுந்தரி எப்பதாண்டி வருவா? மா இப்ப வந்துருவாமா? அங்கிருந்து பேசு. ஏன்? இல்ல, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி தள்ளி நில்ல. மா, அங்க பாரு, சுந்தரி வந்துட்டா. ஓ, இவதான் சுந்தரியா? வணக்கம் மேடம். ம், என்ன மேடம், உங்க உடம்பெல்லாம் சேரா இருக்கு? அதை விடு, அத நான் அப்புறமா சொல்றேன். நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். மேடம், இவங்க என்னோட அம்மா தான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இவரோட பேரு பிரகாஷ். வணக்கம் மேடம். ம், இவரை தான் என் ஹஸ்பண்டா நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, நான் சொன்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். இருக்கு மேடம். அதோ அங்க தூரமா வண்டி கடையில பாத்திரம் கழுவிட்டு இருக்கா பாரு. ஆமா மேடம். அவதான் நான் சொன்ன மங்கா. அவகிட்ட போய் நான் சொன்னத செஞ்சிடு. ஓகே மேடம். ம். ம். இதுல 50,000 ரூபாய் இருக்கு. அந்த மங்கா குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னா டப்புன்னு நீ இந்த பணத்தை தூக்கி கொடுத்துரு. அவ மயங்கிருவா. என் குழந்தைய எப்படியாவது கொடுத்துருங்கன்னு நீ அழுகிற அழுகையில அவ உன்னை நம்பணும். நான் உனக்கு வெயிட்டா செய்வேன். ஓகே மேடம். போலாமா? மங்கா, கடையை பாத்துக்குமா. முட்டை இல்ல, நான் பக்கத்துல இருக்க மலை கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா, சாப்பாடு இருக்காம்மா? இருக்குங்கண்ணா. 2 சாப்பாடுமா.
உள்ள போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆ. மீல்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஓகே, 2 மீல்ஸ் வேணும். உள்ள உட்காருங்க, கொண்டுட்டு வரேன். நீ சாப்பிடு. சுந்தரி, மங்கா கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவ யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கா. அந்த குழந்தையோட அம்மா அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் மங்காவோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. இப்ப நீ என்ன பண்ற? உன்னோட புருஷனையும் உன் கூட கூட்டிட்டு வந்துரு. மங்கா கிட்ட பேச்சு கொடுத்து மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட காணாம போன குழந்தைன்னு அந்த மங்காவை நம்ப வச்சு மங்கா கிட்ட இருந்து அவ மறைச்சு வச்சிருக்க குழந்தைய நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. எல்லாம் ஓகே தான் மேடம். மங்கா கிட்ட இருக்கிற குழந்தையோட அம்மா நான் தானே மங்கா எப்படி நம்புவா? நல்ல கேள்விதான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப மங்கா வச்சிருக்க குழந்தையோட போட்டோவை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த குழந்தை முகத்துல நெத்திக்கிட்ட ஒரு பொட்டு மாதிரி மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பத்தி மங்கா கிட்ட சொல்லி குழந்தை போட்டோவை காட்டி மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட குழந்தைன்னு நீ நடிச்சு அந்த மங்காவை நம்ப வைக்கணும். சரி மேடம். மறக்காத, அவ சாதாரணமா ஏமாற மாட்டா. உன்னோட நடிப்புல மட்டும்தான் அவ ஏமாறணும். மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபியோட குழந்தை நம்ம கைக்கு வரப்போகுது. எல்லாம் ஓகே தான் ஸ்ரீஜா. ஆனா கொஞ்சம் பக்கத்துல வராம அங்க இருந்தே பேசு. வாட தாங்க முடியல. நீ எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு என் நிலைமை மாறிடுச்சுல. நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீ கேர்ஃபுல்லா பாத்துட்டே இரு. சொதப்பிடாத. எதுக்கு ஸ்ரீஜா சொதப்ப போற? நான் மங்கா சுந்தரிய அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி மங்கா கிட்ட இருந்து சுந்தரி அபி குழந்தைய வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த அபி குழந்தைய நான் சுந்தரி கிட்ட இருந்து வாங்கிடுவேன். அவ்வளவுதானே? ஜுஜுபி மேட்ரு. விடு, நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பிதான் போறேன். சொதப்பிட மாட்டியே? இல்ல இல்ல இல்ல, அதுல மாட்டேன். நீ போ, நீ போ. சரி, வேலை முடிஞ்சதை எனக்கு கால் பண்ணு. சரியா? சரி. ஐயோ, ரொம்ப வெயிலா இருக்கே. ஐயோ, இங்க நிக்கிறதுக்கு அப்படி ஓரமா போய் நிக்கலாம். என்கிட்ட பணம் கேட்டவன் தான் கால் பண்றான். இவன்கிட்ட என் பாப்பா உண்மையாவே இருக்கா, இல்ல என்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் நான் பாப்பாவை தேடுற விஷயமும் தெரிஞ்சு என் பாப்பா போட்டோவை எப்படியோ எடுத்து அதை காட்டி பணம் கொடுக்க பாக்குறானா? ஹலோ, என்ன பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி விடு, பணத்தை நீ எங்க கொண்டு வந்து தரணும்னா? ஹலோ, ஒரு நிமிஷம். நீ கேட்ட பணத்தை கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்ககிட்ட தான் என் குழந்தை இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. குழந்தை இல்லைங்கிறத விஷயத்த சஞ்சீவ் கண்டுபிடிச்சிட்டானோ? சரி பாப்போம். ஏய், என்ன சொல்ற? உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. அதை நீ நம்பணும் தானே ஒரு போட்டோ அனுப்புன? போட்டோ அனுப்புனதெல்லாம் சரிதான். ஆனா நீ எனக்கு அனுப்புனது ரொம்ப பழைய போட்டோ.